உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவை புனவில் விடுவிக்க கொழும்பு நீதமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவத்தை தீரகாமன் தோட்டத்தில் ஏப்ரல் 22 தலக்கவசம் அணிந்த குழு ஒன்று தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த குடியிருப்பொன்றை பலவந்தமாக அகற்றி அதில் வாழ்ந்து வந்த இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எதிர்ப்பினை வெளியிட்டு மலையகத்தின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாட்டில் போதைப் பொருளை தடுக்கும் நோக்கிலான முழு நாடுமே ஒன்றாக என்னும் தேசிய திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் நகர் காவலரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 930 பேர் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நகர் காவலர் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நடிகர் ஜோசப் விஜய் சந்திரசேகர் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் டிவிக 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட புதிய கட்சியாக இருந்தாலும் இம்முறை தேர்தல் வலுவான முன்னிலையில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஆளுநர் மாளிகையின் செயலாளர் மூலமாக மு.க. ஸ்டாலின் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டு ஆளுநரிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. கடிதத்தை பெறும் ஆளுநர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பார். அதனையடுத்து தவிக அதன் தலைவர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்கும் என கூறப்படுகின்றது. தமிழக சட்டசபை தேர்தலில் வென்றாலும் கூட விஜயின் தவிக ஆட்சியமைக்க 11 இடங்கள் தேவையாக இருக்கின்றது. இதனால் புற கட்சிகளிடம் விஜய் ஆதரவு கோரி வருகின்றார். இந்நிலையில்தான் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் உள்ள அம்முகவின் மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜர் விஜயின் தவிகவுக்கு ஆதரவு வழங்க இருப்பதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. விஜயின் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தனிப்பெரும்பான்மை இல்லை என்றாலும் சில கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முயன்று வருவதாக தெரிய வந்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான மாலியில் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடைந்துள்ள நிலையில் வடக்கு பகுதியில் அமைந்திருந்த முக்கிய இராணுவ படைத்தளம் ஒன்றை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. உலகின் மிக முக்கியமான எண்ணெய் வழித்தடமான ஹோர்முஸ் நீர்முனையில் ஈரானில் 7 அதிவேக படகுகளை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதம் முதல் ஹோர்முஸ் நீர்முனையின் பகுதியில் சுமார் 2000 கப்பல்கள் மற்றும் 20,000 மாலுமிகள் சிக்கி தவித்து வருவதாக தெரிய வந்துள்ளது. ஹோர்முஸ் நீர்முனையில் புரொஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க கப்பல்களை ஈரான் தாக்கினால் அது உலக வரைபடத்தில் இருந்தே தெரியப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அளித்த ஒரு சிறப்பு நேர்காணலில் ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க கடற்படை சொத்துக்கள் மீது ஈரான் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் பேரழிவுமான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். சுடன் மாகாணத்தில் உள்ள பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் சிக்கி 21 பேர் உயிரிழந்துள்ளதோடு 61 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடக செய்திகள் வெளியிட்டுள்ளன. நியூயார்க் நகரில் உள்ள ஷுவர்ஷன் பட்டாசு தொழிற்சாலை நேற்றைய தினம் 4:40 அளவில் விபத்து இடம்பெற்றிருப்பதாக தெரிய வந்துள்ளது. வெடி விபத்தில் தாக்கம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு உணரப்பட்டிருப்பதாகவும் விபத்து நடந்த இடத்தை சுற்றியுள்ள 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஓமன் அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் நேபாள வீரர் ஆரிஃப் ஷேக் 94 ஓட்டங்களில் ஆட்டமிழந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. கவுண்டி டெஸ்ட் தொடரில் சஸ்செக்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சர்ரே அணி 622 ஓட்டங்களை குவித்துள்ளது.
இங்கிலாந்தில் கென்னிங்டனில் நடந்து வரும் டெஸ்ட் போட்டியில் சசெக்ஸ் மற்றும் சரை அணிகள் மோதி வருகின்றன. அல் அணிக்கு எதிரான போட்டியில் அல் நசார் அபார வெற்றி பெற்றுள்ளது. சவுதி புரோ லீக் தொடர் போட்டியில் அல் நசார் மற்றும் புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கும் அல் அஹ்லி அணிகள் மோதியுள்ளன. ராஜஸ்தான் ராயல் அணியை பெருந்தொகைக்கு வாங்க மிட்டல் குடும்பம் ஒப்பந்தம் செய்திருப்பதாக வெளிவந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.